கடந்த முறை உங்களோடு பேசும் பொழுது தாமதம் என்கின்ற தலைப்பிலே உங்களோடு பேசினேன். அது முதலாம் பாகம், இது இரண்டாம் பாகம். கடைசியாக நாம் மோசே மலையிலிருந்து இறங்கி வருவதை குறித்து தியானித்தோம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இந்த ஆபிரகாம் சந்ததிய எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வருவார். அவருடைய நோக்கம், இந்த மக்கள் ஆண்டவருக்காக பண்டிகை கொண்டாட வேண்டும், தேவனுக்கு பலி செலுத்தி ஆண்டவருக்காக பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி, மேலும் இவர்கள் சுதந்திரமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகவே 420 ஆண்டு காலம் கழித்த பிற்பாடு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதற்கு மோசே என்கின்ற ஒரு தலைவனை நியமித்து அந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் உபயோகப்படுத்துகிறார். வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் அற்புதங்களினாலும் தேவன் அவர்களை பலத்த கரத்துல அவர்களை தாங்கி வழிநடத்தி வெளியே கொண்டு வருகிறார். இந்த மக்கள் சீனாய் மலையண்டைய அடிவாரத்தில் தங்கி கொண்டு இருக்கும் பொழுது மோசே தேவனை சந்திக்க 45 நாட்கள் மலையில உபவாசம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இரவும் பகலும் 45 நாட்கள் அவர்கள் உணவு உண்ணாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார். இப்படி காத்து கொண்டு இருக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு பொறுமை இழந்து விடுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியம், நமக்கு பொறுமை தேவை. பொறுமை நம்மளை விட்டு கொஞ்சம் தூரம் போயிடுச்சுன்னு சொன்னா நம்ம பிரச்சனையில விழுந்துருவோம். இங்க மக்கள் அப்படிதான், அவங்களுக்கு பொறுமை இல்லை, காத்திருக்கக்கூடிய பொறுமை இல்லை, தேவனுக்காக காத்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் அவர்களுக்குள் இல்லை. ஆகவே அவங்க பார்க்குறாங்க, மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. மேலே போன மோசே ஏறக்குறைய 45 நாட்கள் கழித்த பிற்பாடு தான் தேவன் அவரோடு பேசியிருக்கிறார். அதுக்கு பிற்பாடு தான் தேவனை அவர் சந்திக்கிறார். அவ்வளவு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது, அவ்வளவு பரிசுத்தம் தேவைப்படுகிறது. தேவனை நாம் தரிசிக்க வேண்டும், தேவனை நாம் சந்திக்க வேண்டும், தேவன் நம்மோடு முகமுகமாய் பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தம் தேவைப்படுது பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு தேவைப்படுது. எந்த அளவுக்கு மனிதன் தன்னை தனிமைப்படுத்தி தேவனுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பாருங்க. இதெல்லாம் வேதம் நமக்கு கத்து தருது. இன்னைக்கு நம்ம மனித சமுதாயத்துக்குள்ள இருக்கிறோம், மனிதர்களை கண்டு பயப்படுகிறோம். நம்முடைய தேவன் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய உத்தரவு இல்லாமல் எதுவும் நடக்காது. அவர் நம்மை தாங்கி வழிநடத்துகிறார். எப்படிப்பட்ட பலத்த கரம் எகிப்து தேசம். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எகிப்து தேசத்து மந்திரவாதிகள் தான் மிக சிறந்த மந்திரவாதிகள். உலகத்திலேயே மிக சிறந்த மந்திரவாதிகள் எங்கன்னா எகிப்து தேசம் தான். அதுக்கு அடுத்து ஆப்பிரிக்க தேசம், அதுக்கு அடுத்து இந்திய தேசம். எகிப்து தேச மந்திரவாதி அதான் ஆண்டவர் இருக்கிறதுல டாப் மோஸ்ட் ஜெயிக்கிறார். டாப் மோஸ்ட் தான் எப்பவுமே அடிப்பார். டைரக்டா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கக்கூடிய எதிராளியில தலைமை யாரோ அவனை தான் சந்திப்பார். கீழே இருக்கக்கூடிய துண்டுகள்லாம் அவருக்கு பிரச்சனையே கிடையாது. இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் யாரு, அவங்கள தான் அவரை ஜெயிப்பார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மிகச்சிறந்த செயல். இங்க வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம், மக்களுக்கு பொறுமை இல்லை. கொஞ்ச நேரம் தாமதமாகுது, அதுக்குள்ள அவங்க பொறுமை இழந்துடுறாங்க. மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. எப்படிப்பட்ட நிலைமையில அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட அவங்களுக்கு அந்த ஒரு கரிசனை இல்லை. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போன்னு அவங்க சொல்லல. ஆரோனை கூப்பிட்டு நீங்க தேவ சமூகத்துல வேண்டுதல் பண்ணுங்க, மோசேக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டு சொல்லல. ஆரோனை கேட்கல. ஆனா அவங்க சொல்றாங்க, எங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய முன் செல்லும் தெய்வங்களை சொல்றாங்க. முன் செல்லும் தெய்வத்தைன்னு சொல்லல,
முன் செல்லும் தெய்வங்களைன்றாங்க. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குள்ள அவங்க போயிட்டாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் பொறுமை இல்லை. பிசாசு காத்துக்கிட்டே இருக்கிறான், எப்ப சாய்க்கலாம் அப்படின்னு. பழைய நிலைமைக்கு கொண்டு போறான். ரட்சிக்கப்பட்டு புது நிலைமைக்கு வந்துட்டாங்க. தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள வந்துட்டாங்க. தேவனுடைய மன்னாவையும் ஜீவ தண்ணீரையும் குடிச்சிட்டாங்க. கண்மலையின் தண்ணீராகி ஜீவ தண்ணீரையும் குடிச்சிட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை. அவங்களுக்குள்ள தேவனை குறித்த வாஞ்சை இல்லை. அவங்களுக்குள்ள தேவன் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லை. அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையில அவங்க இருக்கிறாங்க பாருங்க. சரீரம் செத்து போய் கிடக்குது, ஆத்மா செத்து போய் கிடக்குது. ஆனா அவர்கள் உயிரோட இருக்கக்கூடிய பிணங்களாய் காணப்படுகிறார்கள். தேவனுக்கு என்று நம் வைராக்கியமா இருக்கணும் பிரியமானவர்களே. மோசேக்கு என்ன ஆச்சோ அடுத்து கூப்பிட்டு, தேவனே மோசையை எங்களுக்கு காண்பியும். மேல போனார், என்ன ஆச்சுன்னு தெரியல. அவரை பட்சியாதேயும், அவர் தப்பு ஏதாவது பண்ணியிருந்தா மன்னியும். இதுதான் மக்களுடைய வேலை. ஆசாரியனுக்காக மக்களும், மக்களுக்காக ஆசாரியனும் வேண்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எல்லாருமே மனிதர்கள் தான். ஏதோ ஒரு விதத்தில் சின்ன தவறுகள் நடந்து விடலாம். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். இங்க மக்கள் பார்க்கறாங்க மோசையை கழட்டு. ஏற்கனவே சொன்னேன் நான், கடைக்கு போன புருஷன், வேலைக்கு போன புருஷன் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுன்னா ஆளை மாத்து அப்படிங்கிற நிலையாகி போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம காத்து இருக்கணும். போனவர் வருவாரு. நம்முடைய தேவன், நம்முடைய மணவாளன். இன்னைக்கு நிறைய பேர் அவர் விட்டு போயிட்டாங்க தூரமா. சமீபத்தில் கூட ஒருத்தர் சொன்னாரு, ஒரு ஆக்டர், தமிழ் ஆக்டர், கிறிஸ்டியன், இயேசு வருவார் வருவார்னு சொல்றாங்க, அவர் வரவே இல்லை, சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்களே கண்டி அவர் வரமாட்டேன்றாருன்னு சொல்லி அவர் இஸ்கான் அப்படிங்கிற அந்த குரூப்ல போய் சேர்ந்துட்டார். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா குரூப்ல. எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்க. பொறுமை கிடையாது. ஆண்டவர் எப்பனா வருட்டுங்க, நம்ம அதுக்குள்ள ஆயத்தப்படுற வழியை பார்ப்போம். எக்ஸாமினேஷன் 2 நாள் தள்ளி போனா நம்ம என்ன விளையாடவா செய்வோம்? இன்னும் உட்காந்து 4 கேள்வி படிக்க மாட்டோமா? இன்னும் 4 கேள்வி நம்ம படிச்சு அதுக்குரிய பதில்களை தெரிஞ்சு வச்சுக்க மாட்டோமா? ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. வேதத்துல பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அருமையான பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜனம். ஆனா அந்த தேசத்துக்குள்ளேயே போல பொறுமை இல்லாததுனால ஆண்டவர் சில நேரங்கள்ல தாமதம் பண்ணுவார். அவருக்கு தெரியும் ஏன் அவர் தாமதம் பண்றாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். பாருங்க, மக்கள் அவ்வளவு பலத்த அதிசயங்கள் அற்புதங்களையும் பார்த்த மக்கள் க்ஷண பொழுதுல விழுந்துட்டாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பிசாசு. அவனுக்கு சொந்தமான நகை எல்லாம், பொருட்கள் எல்லாம், அங்கத்தது எல்லாம் இவங்க கையில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் வாரின்னு வந்துட்டாங்க. இதை என்ன பண்றது? இப்போ இந்த நகையும் உலகப்பூர்வமான பொருட்களையும் கொள்ளையடிக்கணும், இவங்களுடைய ஆத்மாவையும் கொள்ளையடிக்கணும். பார்த்துக்கிட்டே இருக்கிறான். சரியான நேரத்துல விழும்படி சேர்ந்துட்டான். பிரியமானவர்களே, தேவனுக்குள்ளாக நாம் பொறுமையோடு காணப்படணும். கொடுத்தா கொடுக்குறாரு, கொடுக்கலையா அவரு நாமத்துக்கு மகிமை. நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை விட்டுதுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு பொருளையோ ஒரு பொறுப்பையோ நம்ம கொடுக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கு எவ்வளவு நம்ம அர்ப்பணிப்போடு இருந்து அதை பாதுகாத்து செயல்படணும். விளையாட்டு இல்லை. கர்த்தர் பாருங்க கிருபையா கொண்டு வந்த ஜனம் சன பொழுதுல விழுந்துட்டு பெரிய பங்கு கானான் தேசம் போவே இல்லை. இவங்க போறது மட்டும் இல்லாம இவங்க போகாம இருந்துட்டாங்க. மோசேயும் அந்த ஆளையும் கோபப்படுத்தி பொறுமையா இருந்த மனுஷர். வேதம் சொல்லுது, சாந்தமுள்ள மோசையை போல ஆள் இல்லைன்றார் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் கோபத்தை உண்டாக்கி அவரையும் கானான் தேசத்துக்குள்ள போகல, தாங்களும் போல அவரையும் போகல. எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க. மோசே அவளோட இருந்திருப்பாரு.
இந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்துல கோவப்பட்ட ஆண்டவர் பேசுன்னு சொல்லுவாரு, அதில் அடிச்சிருவார். தண்ணி பிரவாகித்து வந்துடும். வலி வேதனை தாங்க முடியல, கண்மலை கிறிஸ்து தண்ணியை ஊத்திடுவார். அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீரை குடிச்ச ஜனம் கொஞ்சம் கூட நன்றி இல்லாம போயிடுச்சு. பொறுமை இருக்கணும் பிரியமானவர்களே. நம்மளை காத்து வழிநடத்தி வருகிற தேவன், அவர் எங்கெங்க இருந்தாலும் நம்மளை தூக்கி சுமக்க வல்லவராயிருக்கிறார். கீழே போனாலும் மேலே கொண்டு வந்துடுவார். பாதாளத்தில் இருந்த என்ன தூக்கின்னு வந்தார் ஆண்டு. பாதாளத்துக்கு இறங்கி மேலே வர்றதுங்கிறது ஒருவரால, எந்த மனிதனாலையும் முடியாது. தேவன் தான் கரம் கொடுத்து தூக்கணும். அவர் தான் அங்க இறங்கி மீண்டும் ஏறினார். அவருக்கு தான் வழி தெரியும். அது ஒரு மாதிரியான பசில் மாதிரி இருக்கும். இந்த காமிக்ஸ், ஹிந்து புக்ஸ், சில மேக்சின்ஸ்ல பசில்ஸ் வரும், வழி கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மை. கீழே இருக்குது, கீழே போனா மேல வர முடியாது. ஆண்டவருக்கு தான் அந்த வழி தெரியும். பிரியமானவர்களே, சில காரியங்கள் தாமதமாகுது. பொறுமையோடு இருக்கணும். பொறுமையோடு இருந்து அதை பெற்றுக்கொள்ள வழி பார்க்கணும். வேதத்தின் அடிப்படையில் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். முதல் பழுக்கும் முன் பழத்தையும் வடியும் முன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரின் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக சொல்றார். இங்க ஆண்டவர் காணிக்கையை குறிச்சு பேசுறார். தேவனுக்கு காணிக்கை செலுத்த வேண்டிய அந்த மக்கள், இஸ்ரவேல் மக்கள், கடைசியில அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய நகைகளையும் வெளியேறப்பெற்ற பொருட்களையும் விக்கிரகம் செய்வதற்காக அதை காணிக்கையாக கொடுக்குறாங்க. பாருங்க பிரியமானவர்களே, எங்கிருந்து கொண்டு வந்து எப்படி தேவனுக்கு காணிக்கை செலுத்த வேண்டிய ஜனம் மீண்டும் விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, காணிக்கை கர்த்தருக்குரியது, அதை நம்ம உற்சாகத்தோட செலுத்தணும். அது ஆலய பணிக்காக செலவிடப்படும். அதை பாஸ்டர் எடுத்து பயன்படுத்துவாங்க, ஊழியத்துக்குரிய காரியங்கள், அது எப்படி வேணா இருக்கலாம். அதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. நம்முடைய வேலை என்ன? நமக்கு ஆண்டவர் கொடுக்குறாரா, உற்சாகத்தோட எடுத்து கொடுத்தோம். என்னுடைய வேலையில இருக்கும்போது கூட அப்படிதான். சின்ன வயசுல இருக்கும்போது எங்க பாட்டி எனக்கு 3 ரூபா கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு 10 காசு பாக்கெட் மணி. நான் ஸ்கூல் படிக்கும் போது அவங்க எனக்கு கொடுக்குற பாக்கெட் மணி, எங்க அப்பாவுடைய அம்மா 3 ரூபா, ஒரு நாளைக்கு 10 காசு. பெரிய காசு அது. அப்போ 10 காசு வச்சுக்கிட்டு நீங்க ராஜா மாதிரி வாழலாம் ஒரு நாளைக்கு. அந்த 10 காசுல 3 காசு எடுத்து வச்சிருவேன். அப்பவே டெய்லி நல்லா சாப்பிடுவேன். மாசம் முடியும் போது 1 ரூபாய் நிற்கும் என் கையில. அது எப்படின்னு எனக்கே தெரியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இந்த கைக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. 3 ரூபாய் தான் கொடுப்பாங்க. எங்க அண்ணனுக்கு 5 ரூபாய் கொடுப்பாங்க. அவங்களுக்கு பென்ஷன் வரும், வந்ததும் எங்களை கூப்பிடுவாங்க, இந்தா எங்க அண்ணனுக்கு 5 ரூபாய், உனக்கு 3 ரூபாய். அந்த 3 ரூபாயில 3 காசு எடுத்து வச்சிடும். மாசம் முடிஞ்சா 1 ரூபாய் நிற்கும். அதுல நீங்க நம்ப மாட்டீங்க, இப்பவும் பாக்கெட்ல என் பர்ஸ்ல அந்த பழைய 1 ரூபாய் வச்சிருக்கிறேன். இப்பவும் இருக்குது. நான் போய் சொல்ல, இந்த பாருங்க, இந்த 1 ரூபாய் நீங்க யாரா பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பழைய ஆட்கள் பார்த்துருப்பீங்க? இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்க வாய்ப்பு கிடையாது. இப்பவும் இருக்குது 1 ரூபாய். 1 ரூபாய் ஒண்ணு மட்டும் இல்ல, நிறைய 1 ரூபாய்கள் இருக்கு. பாருங்க, ஏகப்பட்ட 1 ரூபாய். இதெல்லாம் அப்ப சேர்த்த காசு இன்னைக்கும் இருக்குதுங்க உள்ள. இது விளையாட்டு கிடையாது. எதுக்கு சொல்றேன்னா, நீங்க தேவனுக்கு கொடுத்து பாருங்க, நிற்கும் கையில. அந்த 3 ரூபாயிலே 1 ரூபாய் நிக்குது பாருங்க. இன்னும் விளையாட்டு இல்லை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. ஆலயத்துக்காக செலுத்துறீங்க, கர்த்தருக்காக செலுத்துறீங்க. உங்க வேலை முடிஞ்சு போச்சு, நீங்க போயிட்டே இருக்கலாம், அதுக்குரிய பலன் உங்களுக்கு வந்துடும். அதுதான் ஆண்டவர் சொல்றாங்க. முதல் பழுக்கும் உன் பழத்தையும்
வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதி. முதல்ல வந்து எனக்கு பாக்கெட் மணி, அதில் 3 காசு. பெரியமானவர்களே, தாமதிக்காதீங்க எதுலையுமே. இன்றைக்கும் எனக்கு அதே பழக்கம்தான். கோர்ட்டில் காசு வந்ததுன்னா இப்போ 1000 ரூபா வந்தால் 100 ரூபாய் எடுத்து வச்சுருவேன். அது 10,000 வந்தால் 1000 ரூபாய். அது என்ன கணக்கோ அதில் பங்கு காணிக்கை, அவ்வளோதான். தசம பாகம்னு நான் யோசிக்க மாட்டேன். காணிக்கை தேவனுக்குரியது. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு வர சம்பளமும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அதில் ஏதாவது சாபம் இருந்தால் நீக்கிடுவார். கர்த்தர் கிருபையாக நடத்துவார். பாருங்க பிரியமானவர்களே, காணிக்கை செலுத்த தாமதிக்க வேண்டும். அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருந்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். பாருங்க பிரியமானவர்களே, பிரசங்கி 5:4 என்ன சொல்ற பாருங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருந்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நேர்ந்து கொண்டதை செய். ஒரு பொருத்தனை பண்ணா சரி, அந்த பொருத்தனைய நம்ம செய்யறதுக்கு தாமதிக்கப்படாது. அது என்ன வேணா இருக்கலாம். சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களா கூட இருக்கும். நீண்ட நாட்களா நம்ம காத்திருக்கலாம். ஒரு வேலைக்கு காத்திருக்கலாம், அல்லது குடும்ப பாக்கியத்துக்காக காத்திருக்கலாம், குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கலாம், நமக்கு வந்து சேர வேண்டிய பங்கு, அது நிலமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இன்னும் பல வகைகள் இருக்குது. ஆண்டவரே இது நடந்தா நான் உமக்கு இதை செலுத்துறேன்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுவோம். வேலை முடிஞ்சிடும், நம்ம மறந்துடுவோம். இதுதான் பிரச்சனையே. நம்ம மறக்கலாம், தேவன் மறக்க மாட்டார். அவர் ஞாபகத்திலேயே வச்சிருப்பார். அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஞாபகப்படுத்தவும் மாட்டார். வேற எதனா பிரச்சனை வரும், நம்ம அப்பதான் இந்த பிரச்சனை என்னடா இதுன்னு யோசிச்சுன்னு இருப்போம். அதுக்குரிய கனெக்ஷன் எங்க நிற்குதுன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பொருத்தனை பண்ணிட்டு நம்ம மறந்து போறதை விட ஈஸியான வழி, பொருத்தனை பண்ணாம கம்முன்னு இருங்க. ஆண்டவரே இந்த காரியத்தை முடிச்சு தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. மனசுக்குள்ள தோணும் ஏதாவது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லிடுங்க. மனசுக்கு வேலை முடியுதா, தேவனுக்குரியது செலுத்துங்க. அப்படி பண்ணிடுங்க. நீங்க பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா காரியம் நிறைவேறிடும். அதனால பொருத்தனைக்குரிய காரியத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா நம்மளுடைய ஜெபத்துக்கு அவர் செவிசாய்ச்சிட்டாரு, நம்முடைய தேவைகளை அவர் சந்திச்சிட்டாரு. இப்போ நீ சொன்ன உன் வார்த்தையின்படி நீ நிற்கிறியாங்கிறது தான் அது. இது ஏன்னா பெரிய பணம் வரும், தசம பாகம் அதிகமா இருக்கும், எடுத்து வைக்கிறதுக்கு மனசு ஓடாது. அங்கதான் பிரச்சனையே. நம்ம யோசிக்கணும், இது என்னுடையது அல்ல. அதுதான் முதல்ல. நீங்க அது பெருசா தெரிஞ்சதுன்னா அது என்னுடையது அல்லன்னு எடுத்து வச்சிடணும். அப்படி நீங்க செய்து பாருங்க, உங்களுடைய தேவைகள் அதிகமாக சந்திக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. எளிமையா ரொம்ப சுலபமா ஆசீர்வாதத்தை வாங்கிடலாம். ரொம்ப சுலபமா ஆசீர்வாதம் வாங்கலாம். கர்த்தருக்கு பிரியமா நடந்தா போதும். வேதம் அதான் சொல்லுது பாருங்க. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயரில் சிலர் யோர்தானையும் கடந்து காத் நாட்டிற்கும் கீலேயாத் தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கிங்காலில் இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தான். பாருங்க பிரியமானவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னா, 2வது வருஷம் சவுலு அரசாட்சி தொடங்கி 2வது வருஷம் நடக்கிற சம்பவம் இது. 2வது வருஷமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பெலிஸ்தர் வந்துருவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல இருக்கக்கூடிய பெலிஸ்தரை
சவுலும் அவனுடைய மகன் யோனத்தானும் ஜெயிச்சிருவாங்க. இந்த சவுல் சும்மா இருக்க மாட்டான். நீங்க 2வது வசனம் பாருங்க, அதே 13:2. இஸ்ரவேலில் 3000 பேரை தனக்கு தெரிந்து கொண்டான். அவர்களில் 2000 பேர் சவுலோடே கூட மிக்மாசிலும் பெத்தேல் மலையிலும், 1000 பேர் யோனதானோடு கூட பென்யமீன் நாட்டில் உள்ள கிபியாவிலும் இருந்தார்கள். மற்ற ஜனங்களை அவர் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டான். அடுத்த வசனம், யோனத்தான் கேபாவிலே தானையும் இருந்த பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசமெங்கும் எக்காலம் ஊதுவித்தான். பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, பெலிஸ்தரை முறியடிக்கிறாங்க. அதோட கம்முன்னு இருந்துட்டு இருக்கணும் சவுல். அவர் சும்மா இல்லாம என்ன பண்ணிடுறாரு, எபிரேய மக்களும் கேட்கணும், இஸ்ரவேல் ஜனத்துல இருக்கக்கூடிய அந்த 12 கோத்திரத்தில் இருக்கக்கூடிய எபிரேய மக்களும் கேட்கணும்னு சொல்லி தேசம் எங்கும் எக்காலம் ஊதுறோம். தேசம் எங்கும் எக்காலம் ஊதுறதுனால அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பெலிஸ்தருக்கு இஸ்ரவேல் மக்கள் மேல அருவருப்பாள். அவனுக்கு பயங்கரமா கோபப்பட்டுருவான். கோபப்பட்டு இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஒழிச்சு ஆகணும்னு சொல்லி எல்லாம் கூட்டம் கூட்டிடுவாங்க. எல்லாம் பெருந்திட வேதம் சொல்லும் பாருங்க, கடல் மணலத்தனை போல வந்து நிப்பாங்க. 6ஆம் வசனத்துல பாருங்க என்ன ஆகுதுன்னு. அப்பொழுது இஸ்ரவேல் தங்களுக்கு உண்டான இக்கட்டுகளை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டார். ஏன்னா மணல் அத்தனையா வந்து நின்றுவாங்க. மணல் அத்தனையா பெலிஸ்தர் வந்து நிற்கும் பொழுது இவங்களுக்கு பயம் பிடிச்சிடும். பயம் பிடிச்சதுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. நீங்க பாருங்க எங்கெங்க சிதறி போறாங்க பாருங்க. எல்லா இடங்களும் சிதறி ஜனம் புல்ல சிதறி ஓடும் பொழுது சவுல் இத பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ராஜாவுக்கு ஜனங்கள்லாம் ஓடுறாங்க, யாரும் பக்கத்துல நிக்க மாட்டாங்க, பயம் வந்துடும். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, 8ஆம் வசனம். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். என்ன நடக்குதுன்னு சொன்னா, சாமுவேல் வரணும். சாமுவேல் வந்துதான் பலி செலுத்தும். வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருக்கிறேன். 1 வாரம். சாமுவேல் சொல்லிட்டு போறாரு, நான் வர வரைக்கும் நீ பலி செலுத்தக்கூடாது, வெயிட் பண்ணு அப்படின்றாரு. இவனுக்கு ஏற்பட்ட நெருக்கத்தினால பெலிஸ்தர் எல்லாம் வந்து நின்னதும் கூட இருந்த ஜனம் பூரா ஓட்டும். ரொம்ப கொஞ்சம் ஜனம் தான் கூட இருக்கும். இவனுக்கு பயம் பிடிச்சிடும். இவனுக்கு பயம் பிடிச்சதுனால இவனுக்கு பொறுமை போயிடும். கர்த்தர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கம்மியாயிடும். ஆகவே இவன் என்ன பண்றான், பாக்குறான் சாமுவேலை காணோம், என்ன பண்றது, எப்போ வருவாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். இது சவுலுக்குரிய வேலை கிடையாது. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். சவுல் ஒரு ராஜா தான், அவ்வளவுதான். அவன் ஆசாரியன் அல்ல. ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை ராஜாக்கள் செய்யக்கூடாது. தேவனால் அனுமதிக்கப்பட்டிருந்தாதான். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, சவுலுக்கு சாமுவேல் வரத்துக்கு தாமதமானதும் அவர் என்ன பண்றாரு, அதிகாரத்தை தன்னுடைய கரத்தில் எடுக்கிறார். இந்த அதிகாரம் வந்து ஆவிக்குரிய அதிகாரம். இந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை நம்ம எடுக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஆவிக்குரிய அதிகாரம். சரீரத்துக்குரிய மாம்சத்துக்குரிய அதிகாரங்கள் வேறு. மாம்சத்துக்குரிய அதிகாரம் மட்டும்தான் ராஜாக்கு. அரசாட்சி பண்ணு, மக்களுக்குரிய காரியங்களை செய், பாதுகாப்புக்குரிய பணிகளை செய். ஆவிக்குரிய காரியங்களை ஆசாரியர்கள் தான் செய்யணும். யாரை தேவன் நியமிக்கிறாரோ, யாரை தேவன் தெரிந்து கொள்கிறாரோ, யாரை தேவன் அதற்காக நிர்ணயம் பண்றாரோ அவங்க தான் அதை பண்ணணும். அது எது வேணா இருக்கலாம். பிசாசுகளை துரத்துவதா இருக்கலாம், வியாதிகளை குணமாக்கக்கூடியதா இருக்கலாம்,
அல்லது வேறு விதமான அதிசயங்களா இருக்கலாம், அற்புதங்களா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அதெல்லாம் ஆவிக்குரியவைகள். ஏன்னா அந்த யுத்தம் வேற மாதிரி இருக்கும். அந்த யுத்தங்கள் பயங்கரமான யுத்தங்கள், விளையாட்டு கிடையாது. அந்த யுத்தத்துக்கு ஆயத்தமாக கூடிய நபர்களை யாரை தேவன் தெரிந்து கொள்றாரோ அவங்க தான் அதுக்கு பொறுப்பு, அவங்க தான் அதுக்கு அதிகாரி. இங்க வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது சவுல் என்ன பண்ணிடுறாருன்னா பலி செலுத்திடுறார். பலி செலுத்தினதும் அவருக்கு நம்ம தேவனை தேடலையோ, நம்ம இன்னும் தேவனை நாடலையோன்னு சொல்லி அந்த எண்ணங்கள்லாம் வருது. ஆனா அவர் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 9ஆம் வசனம் படிங்க, 10ஆம் வசனம் படிங்க. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சாமுவேல் கரெக்டா அப்பதான் வர்றாரு உள்ள. சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பாருங்க, இங்க சாமுவேல் ஏன் கரெக்டா இவர் பலி முடிகிற போது அவர் வர்றார்? ஏன் அவர் கரெக்டா பலி முடியும் போது வரணும்? அதுக்கு முன்னாலேயே சற்று முன்னால வந்திருக்கலாமே. அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் கிளீனா தெரியும். ஆனா ஆண்டவர் சாமுவேலை நிறுத்தி அனுப்புவார். ஒரு தீர்க்கதரிசி சொன்னா குறித்த நேரத்துல வருவானா, குறித்த நேரத்துல வந்துருவாங்க. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், முன்கூட்டியே தேவன் அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லியிருந்தா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க சாமுவேல் சொல்லுவார், கரெக்டா இத்தனை நாட்கள்ல நான் வரேன் அப்படின்னு. ஆனா குறித்த நாட்கள்ல அவர் வர முடியல. தேவன் பாத்தீங்கன்னு சொன்னா சவுல் மேல ரொம்ப அவருக்கு அவ்வளவு ஆசை கிடையாது. அது ஏன் என்ன ஏதுங்கிறத நம்ம பிற்பாடு பார்க்கலாம். அதுல நிறைய காரியங்கள் இருக்கு. ஏன் சவுலுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை, அவனுடைய நிலை முடியும் போது ரொம்ப பயங்கரமா. இங்க வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். 11ஆவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வருகிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். சர்வாங்க தகன பலியை எண்ணி துணிந்து. அவன் செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிய வேண்டிய ஒரு ராஜா. நிறைய காரியங்களை அவன் கீழ்ப்படிய மாட்டான். அவனுக்குள்ள கீழ்ப்படிதல் இருக்காது. இது சவுலனுடைய குணாதிசயத்துல ஒண்ணு. அவனுக்கு பொறுமை கிடையாது. சவுலை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப ஒரு பலசாலியான ஒரு நபர் தான், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு நபரும் கூட. ஆனா பொறுமை இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. இந்த ரெண்டு காரியங்கள்னால அவன் செய்யத்தகாத செயல்களை செய்யணும். எண்ணி துணிந்துன்னு வேதம் சொல்லுது. அப்ப அவனுக்கு தெரியுது, இதை நம்ம செய்யக்கூடாது, சரி பரவாயில்ல செய்துதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எண்ணி துணியிருக்கு. நம்ம கூட நிறைய காரியங்கள் இது பாவம்னு தெரியும், நிறைய காரியங்கள் இது செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஆனா நம்முடைய பலவீனம் நம்மளை துணிய வைக்குது. பலவீனம் துணிய வைக்குதுன்னு சொன்னா அப்ப நமக்கு தேவன் கொடுத்துக்கிற பலன் என்ன பண்ணுது? நம்ம யோசிக்கணும். கர்த்தருடைய பலன் தான் நம்முடைய ராபோஜனம். நாம் எடுக்கக்கூடிய ராபோஜனம் தேவனுடைய திருசரீரம். நாம் எடுக்கிற அந்த திரு ரத்தம் அது மகா பரிசுத்தம் உள்ளது. அது மகா பரிசுத்தம் உள்ள அந்த திரு சரீரத்தையும் திரு ரத்தமும் நமக்குள் வரும்பொழுது நம்மளை அது பலப்படுத்தணும், இரும்ப போல ஆக்கணும், உறுதியா ஆகணும். தேவனுக்குள்ள பரிசுத்தத்துக்கு என்று நம்மை நியமிக்க ஒப்பு கொடுக்க நம்ம எண்ணி துணியணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? சர்வசாதாரணமா 10ஓட 1 11, அத்தோட 1 இது 1ன்னு சொல்லி சாப்பிட்டோம். ஆமேன், அல்லேலூயா. பிரியமானவர்களே, துக்கப்படுத்தக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்தணும்.
நிறைய பலவீன காரியங்களை துணியக்கூடாது செய்யறதுக்கு. பாவ காரியங்களை காலின் கீழ் போட்டு மிதிக்க நம்ம முயற்சி எடுக்கணும். ஆரம்பத்திலேயே வெட்டிடணும். ஒரு சின்ன துளிர் வரும் பொழுதே வெட்டிடணும். அதை நம்ம எங்க வெளியே போய் அதிகமா பாவம் செய்ய போறது இல்ல. நமக்கு தீமையான நண்பர்கள் யாரும் அதிகமா இருக்காது. ஆனா நம்ம கூட இருக்கிற மிகப்பெரிய எதிரி எது? செல்போன். துணிகரம். அதை எது கொண்டு வருது? செல்போன். காரணம் என்ன? நம்ம தனிமையில உட்காந்து பார்க்கிறோம். நம்முடைய பாஸ்வேர்டு நம்ம அப்பாவுக்கும் தெரியாது, அம்மாவுக்கும் தெரியாது, அண்ணாவுக்கும் தெரியாது, தங்கச்சிக்கும் தெரியாது. தைரியமா கொடுப்போம். இந்தா, ஏன் பாஸ்வேர்டு போட்டா தானே திறக்கும். சில பேர் கைரேகெல்லாம் வச்சிடுறாங்க. என்னென்னமோ இருக்குது. சத்தம் கேட்டா திறக்கும். பிரியமானவர்களே, நம்ம துணிஞ்சு செய்யக்கூடியது நம்ம பக்கத்திலேயே உட்காந்துன்னு இருக்குது. அதை தான் நீங்க ஜெயிக்கணும். அதை நீங்க ஜெயிச்சு பாருங்க. நிறைய காரியங்கள் பரிசுத்தத்துல வளரக்கூடிய கிருபைகள் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். எப்போ சோர்ந்து உட்காந்து இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா தனிமையா இருக்கும், யாரும் இல்லாத நேரமா பார்த்து அட்டாக் பண்ணி சைலண்டா அட்டாக் பண்ணக்கூடிய ஒரே நபர் செல்போன் தான். ஜாக்கிரதையா இருக்கணும். அதை ஜெயிக்க நம்ம முயற்சி பண்ணணும். பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள்ல ஒப்பு கொடுக்கணும். பாருங்க 13ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளைகளை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். பாருங்க, அப்போ ஒரு கிருபைதான். புத்தியீனமாய் செய்தீர்ன்றார். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம சில நேரத்தில் நம்மளே யோசிப்போம், மடத்தனமா செய்யிட்டோமே, மதியீனமா நடந்துட்டோமே. நம்ம யோசிக்கிறோம், பண்ணது தானே, செய்தது தானே. தேவனை நோக்கி பார்க்கணும். நேரங்கள் கிடைக்கும் பொழுது உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க. என் பிள்ளைங்களுக்கு நான் அதான் சொல்லுவேன், நேரம் கிடைக்குதா வசனங்களை பையாட் பண்ணு. வாரத்துல ஒரு முறை புது வசனம், ஒரு அதிகாரம் சொல்லணும். அவ்வளவுதான். குடும்ப ஜெபத்துல உட்காரும் பொழுது ஒரு அதிகாரம் ஃபுல்லா சொல்லணும். புதுசா இருக்கணும். சும்மா பழசு கத்தரன் மேப்பராயிருக்கிறார்னு அந்த கதைலாம் நடக்காது. அதெல்லாம் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இருப்ப புது வசனங்கள் புது. அப்ப என்ன நடக்குது? டைம் சில நேரத்துல 2 வாரம் கூட கேட்பாங்க, 3 வாரம் கூட ஆகும். புது வசனம், ரைட், ஓகே, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அப்படிதான் நம்மளுக்கு உள்ள வளர்க்கணும். ஏன்னா போராட்டங்கள் அதிகமா இருக்குதுங்க. உலகம் நெருக்குது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நம்முடைய ஆத்மா மேலதான் கண்ணு. அவன் அவ்வளவு பொறுமையா காத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல வேகமா பெற்றுக்கொள்ளணும்னு பாக்குறோம். உலகம் பொறுமையா பாக்குது. இப்ப என்ன பார்த்துனே இருக்கிறான். எந்த டைரக்ஷன்லயும் அவன் சாய்வான். இவன் கரெக்டா நடுக்கோட்ல நடக்கிறான். எப்ப இவன் ரைட்டோ லெப்டோ பார்ப்பான்னு பாக்குறான். அதுதான் உலகம். நம்ம சைடு டர்ன் பண்ணா இன்னைக்கு மெயின் என்னங்க உலகத்துல? நல்லா நீங்க பாருங்க, மெயின் என்ன சொல்லுங்க பார்ப்போம். அட்ராக்ஷன், அவ்வளவுதான். ஒரு நடிகரா அட்ராக்ஷன், ஒரு கிரிக்கெட்டரா அட்ராக்ஷன். சாதாரணமா ரோட்ல நடந்து போற லேடிஸோ ஜென்ஸோ பாருங்க, தங்களை பார்க்கணும்னு விரும்புறாங்க. புள்ளிங்கோ ஸ்டைல் கட்டிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்க முள் போதற மாதிரி இருக்குது புள்ளிங்கோ ஸ்டைல் கட்டிங். ஏன்? அப்பதான் கவனிக்கிறாங்க. நார்மலா நீங்க கட் பண்ணிட்டு போங்க, அவங்க பாட்டு போயிட்டே இருப்போம், வந்துனே இருக்க போறாங்க, பிரச்சனை இல்லை. அப்ப எப்படி சீன்றது மக்களை? எப்படி ஒரு ஆண் ஒரு பெண் பக்கம் திரும்பணும், ஒரு பெண் ஒரு ஆண் பக்கம் திரும்பணும்? என்ன பண்ணா திரும்புவான்? ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் நடக்கணும். இல்லடா இவன் வித்தியாசமா இருக்கிறான், இன்னும் இந்த பொண்ணு வித்தியாசமா இருக்கு.
அப்ப என்ன நடக்குது? உங்களுக்கு அட்ராக்ஷன் பிரச்சனை. நீங்க சாதாரணமா ஆண்டவர் சொல்ற நியமத்தின்படி நீங்க நடந்து பாருங்க, வேதத்தின் அடிப்படையில முடிய கரெக்டா வெட்டி நீங்க நடந்து பாருங்க, எந்த பிரச்சனையும் யாரையும் பார்க்க போறது இல்லை. அவங்கவுங்க அவங்களுடைய காரியங்களின்படி பின் நடந்து போவாங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளுன்றார். பாருங்க, மற்றபடி வேற கர்த்தர் என்ன பண்ண போறார்? நமக்கு வேற என்ன பெரிய காரியங்கள்? பொறுமை, தாமதம். நிறைய காரியங்கள்ல தேவன் தாமதமா இருக்க காரணம், இன்னைக்கு ஆசீர்வதிக்கலாம் உடனே பண்ணிடலாம். அவர் நாளைக்கு ஆண்டவரே நீங்க கேட்டுறக்கூடாது. அதனாலதான் அவர் பொறுமையா இருக்கிறார். வேதத்தின் அடிப்படையில பாருங்க, ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய தரிசனங்கள் இன்னும் நிறைவேறல. வேதத்தின் அடிப்படையிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நிறைய தரிசனங்கள் நம்ம பார்த்திருப்போம். தரிசனங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம்னு சொன்னா அந்த தரிசனம் இன்னும் நிறைவேறலையே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அப்ப என்ன நடக்குது? ஏதோ ஒண்ணு குறுக்க நிக்குது. இங்க வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சார் ஒரு தரிசனம் பார்ப்பார். அந்த தரிசனத்துக்குரிய விளக்கத்தையும் தானியேல் சொல்லிடுவார். ராஜாவே, இது உங்களை தான் குறிக்குது, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்க இந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கைலாம் பண்ணிடுவார். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். தரிசனத்தை கேட்ட பிற்பாடு தானியேலெல்லாம் கௌரவிப்பார். அதெல்லாம் இருக்கட்டும் ராஜாவே, நீங்களே வச்சிங்கன்னுவாரு. அப்படி இருக்க சூழ்நிலையில 1 வருஷம்தான் ஆகும். 1 வருஷம் முடிஞ்சதும் ராஜா மறந்துடுவார் அந்த எச்சரிக்கைய. வேதம் என்ன சொல்லுது? குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும்ன்ற. ராஜா மறந்துடுவார். மறந்த பிற்பாடு அவர் தொண்டையில இங்கதான் இருக்கும், வாயிலிருந்து புறப்படும் முன்னேன்னு வேதம் சொல்லும், ஆண்டவர் அடிச்சிருவார். 7 ஆண்டு காலம் அவர் புல்ல சாப்பிடுவார். ஒரு மிருகத்தை போல மாத்திடுற. அதே நீங்க பாருங்க, இது எச்சரிக்கையின் தரிசனம். சொந்த சகோதரர்களே கிளம்பிடுவாங்க. அதான் வேதம் சொல்லுது, சொந்த சகோதரர்களே காலி பண்றான் அவனை. இவன் தான் இவன் கடைசி, இவனுக்கு என்ன அதிகாரம், இவனுக்கு என்ன ரைட்ஸ், இவனை போய் நம்ம வணங்குவோமா, இவன் காலில் நம்ம விழணுமா? அதுவும் இல்லாம அப்பா அம்மாவும் விழணுன்றான இவன். இவனை க்ளோஸ் பண்ணு. எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டார் யோசேப்? அடிமையாக விற்கப்பட்டு அந்த இடத்துல போனா அந்த பொம்பளை பிரச்சனை அதுக்கு மேல. போத்திபார் ஒய்ஃபு வேலை செய்ய விடாம அந்த பொம்பளை தொல்லை, அதையும் ஜெயிச்சு கடைசியில ஜெயிலுக்கு போய் ஜெயிலில் களிய தின்னு அங்க இருக்கிறவனுங்க கிட்ட திட்டு வாங்கி, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு மன சஞ்சலம், எவ்வளவு அவருடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கும், நொறுங்கி போயிருக்கும். பார்த்த தரிசனம் மகா பெரிய தரிசனம். இன்னும் ஆண்டவரே, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையே. வேதத்தின் அடிப்படையில் ஒரு இடத்துல முறுமுறுக்கலங்க. அவ்வளவு தாமதமாவது அதை பெற்றுக்கொள்வதற்கு. எவ்வளவு பொறுமையோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவன் என்னை காண்கிறார், தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்றார் யோசேப்பு. அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் தேவனை நோக்கி ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை மனசுல வச்சுக்கிட்டு, தன் தந்தை சொன்னது எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை மனசுல வச்சு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜெயில யாரும் அவருக்கு பைபிள் கொடுக்க போறது கிடையாது. ஜெயில யாரும் அவருக்கு போதனை செய்ய போறது இல்லை. தாய் தகப்பன் சொன்ன வார்த்தைகள், தேவ வார்த்தைகளை மனசுக்குள்ள தியானம் பண்ணிக்கிட்டு, கர்த்தர் எப்பொழுதும் என்னை காண்கிறவரா இருக்கிறார்னு சொல்லி அவருக்கு பயந்து ஜீவித்த நபர் பாருங்க எங்க போய் நிக்கிறார் அவர் கடைசியில. ராஜாவுக்கு அடுத்தபடியா
பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ். அவ்வளோ பெரிய பதவி கொடுக்குறார் ஆண்டவர். ஒரே ஒரு சொப்பனத்துக்கு விளக்கம், அவ்வளவுதான். ராஜா பயந்து போயிட்டான். இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரி பயந்துட்டாருன்னா நம்ம தான் அவருடைய சொப்பனத்தை விளக்கணும். அதுக்கு நம்ம ரெடியா? பிரதமர் ஒரு சொப்பனத்தை பார்த்துறாருன்னு வச்சுங்க, பயந்துட்டார். இப்ப அவர் கூப்பிடுறார். இன்னைக்கு யார் போய் சொப்பனத்தை சொல்றதுக்கு யார் ஆயத்தமா இருக்கா? நம்ம ஆயத்தமா இருக்கோமா? யார் சொல்றாங்களோ அவங்க தான் அடுத்து டைரக்டா என்போர்ஸ்மெண்ட் இதுல உள்ள பெரிய பதவி. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம சர்வசாதாரணமா நேரத்தை வீணாக்கிறோம். தேவ சமூகத்துல இருக்கணும் பிரியமானவர்களே. யோசேப்பு பாருங்க, சிறைச்சாலையில தான் இருக்கிறாரு. சீக்கிரம் கூட்டு வான்றார் ராஜா. துரிதமா கூட்டிட்டு வா, தாமதிக்காத, சீக்கிரம் வர சொல்லு. யோசேப்பை ஷேவ் பண்ணி கொண்டு சவரம் பண்ணி குளிப்பாட்டி புது ட்ரெஸ், ராஜவஸ்திரம். ராஜா முன்னால பிச்சைக்காரனா போய் நிக்க கூடாது. எப்பவுமே ராஜவஸ்திரம் தட்டு தான் ராஜா முன்னால போய் நிக்கணும். இதெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய காரியங்கள். சுத்தமா இருக்கணும், ஆளு தூய்மையா இருக்கணும், பஞ்ச பரதேசி மாதிரி இருக்கக்கூடாது. பக்காவை ஷேவ் பண்ணி கொண்டு போய் நிறுத்துறாங்க. சொப்பனத்தினுடைய விளக்கத்தை சொல்றாரு யோசேப்பு. நீதான்ப்பா அடுத்தது. எவனும் தேசத்துல கையை கால கூட நீட்டக்கூடாது உன் உத்தரவு இல்லாமட்டார். தப்புன்னு போட்டார். நீங்க படிச்சு பாருங்க, எவ்வளவு அதிசயம் அற்புதமா இருக்கும் தெரியுங்களா? நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் யோசேப்பு. ஏன்னா இத ஒரு சின்ன பொழுதுல யோசேப்பை மகிழ்விக்கணும்னு ஆண்டவர் வச்சிருந்திருப்பார். டக்குன்னு கூப்பிட்டு போயிடுறேன். கையை கால கூட நீட்டாது கூடாது, உன் உத்தரவு இல்லாம கூட இங்க அரிக்குதுங்க, நான் சொரிஞ்சிக்கலாமான்னு கேட்டுட்டு தான் அவன் செய்யணும். அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு நிலைமை. ஒரே சன பொழுதுல சிறைச்சாலை, ராஜ சமூகம், அவ்வளவுதான். கூடும் பிரியமானவர்களே, பாருங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகவே சில காரியங்கள் தாமதிக்கும். ஆபிரகாமுக்கு தாமதிச்சது. ஆண்டவர் 75 வயசுல சொல்றாரு, 100 வயசுல கொடுக்குறாரு. எவ்வளவு பொறுமை! வழி விலகலைங்க, அவரு வழி விலகல. பொறுமையோடு செயல்பட்டு போற கர்த்தர் காரியங்களை வாய்க்கு செய்கிறார். இது 2ஆம் பாகம். அடுத்து 3ஆம் பாகம் உங்களுக்கு அடுத்த முறை வரும்பொழுது சொல்றேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.